ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஒரு வெள்ளை கைலியில் நம்மளுக்கு மஞ்சத்தூள் கரை பட்டுருச்சு. சரியா? அதுக்கு நான் எவ்வளவோ செஞ்சேன். கடைசியில் ஒரே பொருளை வச்சு நான் க்ளீன் பண்ணேன். அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இவ்வளவு தான் நம்மளுக்கு மஞ்சத்தூள் பட்டது. அப்புறம் திட்டத்திட்ட 2-3 இடத்துல பட்டிருக்கு. இந்த ஒரு இடத்துல நிறையாவே பட்டிருக்கு பாருங்கள். எப்படி தான் பட்டுச்சுன்னு தெரில மஞ்சத்தூள். இதில் ஊதா கலர் வேறு இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக சாதாரண தண்ணியில் இந்த மஞ்சத்தூள் கரையை நல்லா நனைச்சி புழிஞ்சுக்குருவோம். நானும் நிறையா வீடியோக்கள் பார்த்தேன். எனக்கு என்ன கை கொடுத்துச்சுன்னு உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். ஒரு செகண்டில் செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு நான் டைம் வேஸ்ட்டு 1 மணி நேரம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நல்லா புழிஞ்சுக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு முயற்சி நம்ம செய்ய போகிறோம். அது வாங்க என்ன முயற்சின்னு பார்க்கலாம். அந்த மஞ்சத்தூள் பட்ட கரையில் வெதுவெதுப்பான பால், சரியா, காய்ச்சின பால், வெதுவெதுப்பான பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. இந்த மாதிரி ஊற வைக்கலாம். கோப்பையில் பாலை ஊற்றி நீங்கள் ஊற வைக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைங்க. இல்லை அரை மணி நேரம் கூட ஊற வைங்க. நான் கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சேன். இந்த மாதிரி அப்படியே ஊறிச்சு. அது வெதுவெதுப்பான பாலில் நல்லாவே ஊறிக்கிட்டு கிடந்தாங்க. இப்போ ஒரு 15-20 நிமிஷம் சென்று நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து நம்ம புழிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். போயிருக்கா போகலையான்னு நம்ம பார்க்கலாம். சரியா? எடுத்து பார்த்தேன். எதுவுமே போகல. ஒரு 2% இல்லை 1% போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் மஞ்சத்தூள் கரை போகலை. இப்போ வாங்க அடுத்த முயற்சி பண்ணி பார்க்கலாம். 1வது முயற்சி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ 2வது முயற்சி பண்ணி பார்க்கலாம். குடி தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. நல்ல தண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டு ஒரு தலைவலி மாத்திரை எடுத்துக்கிறேங்க. இது குழம்பு கரை, மஞ்சக்கரை, மஞ்சத்தூள் கரை எல்லாமே போகும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நம்பிக்கையாக தான், எல்லாமே நம்பிக்கையாக தான் செஞ்சு பார்க்க. நிறையா பேர் வீடியோ பார்த்தேன். மொழி தெரியாத வீடியோ கூட நிறையா பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு என்ன கை கொடுத்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி இது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 நிமிஷம், 1 செகண்டில் முடிக்கிற இந்த வேலையை 1 மணி நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ பொருளையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்குறோம் இதை செய்கிறதுக்கு. அப்புறம் அந்த மஞ்சத்தூள் கரை பட்டுச்சில் பாலில் புழிஞ்சு எடுத்துட்டோம். அதுவும் போகலை. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் புழிஞ்சிட்டு இப்போ நீங்கள் இந்த மருந்து தலைவலி மாத்திரை இருக்குல்ல, அதில் ஊறிக்கிட்டு இருக்குது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது ஊறட்டும். ஊறினப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 5% போயிருக்கும்னு நினைக்கிறேன். போகுது, லேசாக போகுது. ரொம்ப போல் லேஸாக போகுது. அதுக்கப்புறம் 3வது முயற்சி கோல்கட்டு எடுத்து நல்லா நம்ம முகத்தில் தடவுற மாதிரி நல்லா தடவிக்கிறங்க. சோப்புலாம் தடவும்ல, அந்த மாதிரி தடவிக்கிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு தடவுங்க. அது கோல்கட்டு போட்டதோடய நம்மளுக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் வருது. சோப்பு போட்டால் அப்படி வரும். அதே மாதிரியே வந்துச்சு. கொஞ்சம் பயமாக தேய்ச்சதோடய ஒரு மாதிரியா ரெட் கலரில் வந்துச்சு. சோப்பு போட்டால் அப்படி வரும். அப்படி வந்துச்சு. அப்புறம் பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சிட்டு வினிகர் கொஞ்சமாக விடுங்க. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட்டாக செஞ்சு கூட உங்கள் மஞ்சத்தூள் கரையில் தேய்ச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். துணி வேறு புது துணி, பிஞ்சு போயிருமோ, இது போகுமா போகாதான்ற ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் தேய்ச்சேன். இது 2 தடவை நான் பேக்கிங் சோடா, கோல்கட்டு, வினிகர் போட்டுட்டேன். ஒரு தடவை என்ன செஞ்சேன், குளியல் சோப்பு கூட தேய்ச்சி பார்த்தேன். சரியா? அந்த வீடியோ எடுக்கலை. அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகும், நான் எடுக்கலை. அப்புறம் என்ன செஞ்சேன், இது எல்லாமே பேஸ்ட்டு தானே, நல்லா க்ளீனர் பண்ணுறது தானே, நம்ம எல்லாத்தையும் அந்த தண்ணியிலையே ஊற வச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். ஊற வச்சு பார்க்கலாமே, போகுதான்னு பார்ப்போம். நம்ம ப்ரஷ் வச்சு 5 நிமிஷம் தேய்ச்சிட்டோம், இன்னும் போகலை. சரி, இதுக்கு போகுதான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹாட் வாட்டரில், நல்லா சுடுத நீரில் நல்லா ஊறிச்சு. அதுக்கப்புறம் புழிஞ்சு பார்த்தேன். புழிஞ்சு பார்த்தாலும் நம்மளுக்கு போகலை. நல்லா தேய்ச்சி விட்டேன். என்னென்னமோ செஞ்சேன், மறுபடியும் ஊற வச்சேன். ஒன்றத்துக்கு அது அசைஞ்சு கொடுக்கல. அந்த மஞ்சத்தூள் வெளியாக்க இவ்வளோ சிரமமா அப்படின்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. போச்சு, ஒரு கைலி புது கைலி போச்சு அப்படின்னு நினச்சேன். சரியா? அடுத்த முயற்சி ஹாட் வாட்ரு, சுடு தண்ணியிலேருந்து கல் உப்பை போட்டு நம்ம அந்த மஞ்சக்கரை பட்டதை கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். இவ்வளோ செஞ்சுட்டோம், கொஞ்சமாவது போகாதா அப்படின்னா இயற்கையாக டீ கரை அதெல்லாம் நம்ம கல் உப்பை போட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சா நம்மளுக்கு போகும்ல, அந்த நம்பிக்கையில் நான் ஊற வச்சேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு ஊறிச்சு. நம்மளுக்கு பார்க்கல எல்லாமே டைம் தான் வேஸ்ட்டு.
இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஊற வச்சு தான் நான் எடுத்து காட்டுறேன். போயிருக்கு, கொஞ்சோன்னு போயிருக்கு. நம்ம இவ்வளோ செஞ்சதுக்கு ஒரு 50% போயிருக்கு. ஆனால் ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளீன் ஆகலை. அதுக்கடுத்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு பொருள். இவ்வளோ செஞ்சுட்டோம், நம்மளுக்கு இந்த குளோரக்ஸ் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குருட்டாம்பூக்கில் ஒரு நம்பிக்கை. ஏன்னா குளோரக்ஸ்க்கு மஞ்சத்தூள் போகுமானே எனக்கு தெரியாது, உண்மையிலே எனக்கு தெரியாது. சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை நான் செஞ்சு பார்க்குறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து குளோரக்ஸ் கிடைக்கும், இந்தியா மக்களுக்கு வந்து ரீன் கிடைக்கும். ரீன்லேருந்து சோப்பு இருக்கும், குளோரக்ஸில் சோப்பு இருக்காது. அவ்வளோதான். அதை ஒரு மூடி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு அரை மூடியே போதுமானது. சும்மா ஒரு அரை மூடி மூடி இருந்தால் போதும். ஆர்வக்கூடாதுல அந்த மூடி சின்ன மூடி தான், ஒரு மூடி எடுத்துட்டேன். சரியா, ஒரு அரை ஸ்பூன் இருந்தாலே போதும். தடவி விட்டு பார்த்தாலே அந்த மஞ்சள் கலரு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. அட சண்டாலமே, இது தெரியாமல் இவ்வளோ பொருளையும் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், நான் இது தெரிஞ்சுக்கிறவே எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள். சொல்லப்போனால் எனக்கு மஞ்சத்தூள் வந்து இந்த குளோரக்ஸ் போங்கிறது எனக்கு தெரியாதுப்பா. சரியா, தெரிஞ்சிருந்தால் நான் முதல்ல அதையே செஞ்சு உங்களுக்கு காட்டியிருப்பேன். இவ்வளோ கஷ்டம் நான் பட்டிருக்க மாட்டேன். சரி, நீங்களும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாது, இதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது, டைரெக்டாக நீங்கள் இதே செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஓகேயா, அப்புறம் அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு சோப்பு கிடையாது. நம்மளுக்கு குளோரக்ஸில் சோப்பு இருக்காது, ரீனில் வந்து நம்மளுக்கு சோப்பு இருக்கும். அருமையாக போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சோப்பு தூள் போட்டு அந்த இதை நீங்கள் ஊற வச்சுருங்க. திடீர்னு வேறு எந்த இடத்துலையாவது குளோரக்ஸ் பட்டிருக்கும், டக்குன்னு அந்த ப்ளூ கலர் போயிடும். புது கைலி வேறு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சொட்டு போதும். கொஞ்சம் இருக்கிற இடத்துல அந்த பாருங்கள், இந்த ஒரு சொட்டு இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக ஊற்றி லேசாக, அவ்வளோதான். இந்த போயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட இல்லை உங்களுக்கு போகிறதுக்கு. அதில் மட்டும் தொட்டு தடவிடுங்க. கலரில் வேண்டாம். கலரில் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தண்ணியில் கலந்து ஊற வச்சு கையோடய புழிஞ்சிடணும். சில கலர் டப்புன்னு ஓடிடும், சில கலர் போகாது. கையோடய புழிஞ்சாச்சு. இப்போ என்ன செய்யுங்க, நம்மளுக்கு எல்லா கரையுமே மஞ்சக்கரை போயிடுச்சு பாருங்கள். ஒரு செகண்டில் நம்மளுக்கு போயிடுச்சு. இதை இப்போ நீங்கள் சோப்பு போட்டு ஊற வச்சு கையோடய புழிஞ்சு போட்டுருங்க. திரும்பி வேறு எதுலையாவது குளோரக்ஸ் பட்டிருக்கும், அப்புறம் அந்த கலர் போயிடுச்சுன்னா சிரமம். நம்மளுக்கு பாருங்கள், இவ்வளோ பொருள் தேவையில்லை. லிக்விட் தேவையில்லை, வினிகர் தேவையில்லை, கொழுக்கடை தேவையில்லை, பேக்கிங் சோடா தேவையில்லை, பால் தேவையில்லை, எலுமிச்சம்பழம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு குளோரக்ஸ். கைக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. நான் அடிக்கடி கிச்சன் டவலை ஊறத்தான் வைப்பேன், அதில் எதுவுமே ஆகாது. நீங்கள் தைரியமாகவே இந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு சோப்பு லிக்விட் போட்டு ஊற வச்சாச்சு. இதை நம்ம கையோட புழிஞ்சு போட்டுருவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்க இன்னொரு டிப்பு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு லைவாக கட்டுறேன் பாருங்கள். வெள்ளை டவலில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூளை போடுறோம். நல்லாவே போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் போடலாம், ஒரு ஸ்பூன் போடலாம். இது உங்களுக்கு வந்து லைவாக கட்டுறக்கன்னு நான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டேன் மஞ்சத்தூள். ஓகே, இப்போ நம்ம வந்து சாதாரண பைப் தண்ணியில் அதை முதல்ல கழுவிக்கிறேங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மூடி உங்களுக்கு போதும். ஒரு முடி இதுக்கே தாராளம். இந்த ஒரு டவலில் தானே பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு முடியை நீங்கள் இதுலேயும் ஊற்றலாம், இல்லைன்னா தனியாக தண்ணியில் கலந்து இதை வந்து ஊற வைக்கலாம். தண்ணியில் கலந்து ஊற வைக்கும்போது இதில் சோப்பு இருக்கிறதுனால கொஞ்சோன்னு சோப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. நான் உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அதுவாக எடுத்துரும். அவ்வளோதான். இப்போ வெறும் தண்ணி, அது வேறு எதுவுமே நான் போடல, சோப்பு கூட போடல பாருங்கள். அதில் போட்டு ஒரு 2 புளி புளிஞ்சினாலே உங்களுக்கு அந்த மஞ்சத்தூள் கரை உங்களுக்கு ஈஸியாகவே போயிடும். இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட, நம்ம சூப்பராக நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இது வந்து வெளியாயிரும். அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தான் பாருங்கள், நம்மளுக்கு துணியில் பட்ட கரை அவ்வளோதான். அப்புறம் சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சோப்பு போட்டு ஊற வச்சு புழிஞ்சிருங்க. இந்த பாருங்கள், நம்ம என்ன சோப்புலாம் போடலை. ஏன்னா நம்ம குளோரக்ஸில் சோப்பு இருக்காது, ரீனில் நமக்கு சோப்பு இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வெள்ளை துணிக்கு மட்டும்தான் இந்த குளோரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். கலர் துணிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் போயிடும். அதை நான் சொல்லிக்கிறேன், சரியா? அதை பார்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக சோப்பு கொஞ்சமாக போட்டு புழிஞ்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம டவல் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிரும்ண்டு. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்பு. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு பால் தேவையில்லை, உப்பு தேவையில்லை, பேக்கிங் சோடா தேவையில்லை, கொழுக்கட்டை தேவையில்லை, வினிகர் தேவையில்லை. எல்லாமே டைமு வேஸ்ட்டு, ஜாமான் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காய போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து காய போட்டு அந்த ஒரு இடத்துல வந்து கலர் போன மாதிரி தெரியுது. ஏற்கனவே அது இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த குளோரக்ஸ் போட்டு தான் கலர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு பிரச்சனை. கலரில் பட்டுச்சுன்னா அப்படியே அந்த கலர் அப்படியே நம்மளுக்கு அப்படியே போயிடும். ஆனால் நம்மளுக்கு மஞ்சத்தூள் பட்ட இடம் அந்த வெள்ளை கலரில் பார்த்திங்களா அறவே இல்லை. எல்லாமே இருக்கிற இடமே தெரியலை. இந்த ஒரே ஒரு பொட்டு மட்டும் நம்மளுக்கு லைட்டாக வெள்ளையாக போச்சு. அது ஏற்கனவே இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை, நான் கவனிக்கலை. இப்போ நம்ம வெள்ளை டவலே நல்லா சூப்பராக இது. அந்த வெள்ளை டவலில் உள்ள அந்த ரெட் கலர்லாம் போகாது. அது என்னன்னு தெரியல, அது மட்டும் போகாது. எப்போவுமே நான் வந்து குளோரக்ஸ் போட்டு தான் அது ஊற வைப்பேன். எண்ணெய் துணி, கிச்சன் துணி எல்லாத்தையும் நல்லாவே போயிடும். ரீனு இல்லைன்னா குளோரக்ஸ் எது வேணுமோ வாங்கிக்கிறேங்க. உங்களுடைய வசதியை பொறுத்து உங்கள் இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கிறேங்க. ஓகேயா?
இன்றைக்குள்ள டிப் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம். பை, see you.